பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு வெளியே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. குமார் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ அரசியை பார்த்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இருக்கிறதில்ல. சரி, இதுதான் சரியான டைமு, நம்ம அரசிக்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சரவணன் வந்து நிற்கிறாரு. சரவணனை பார்த்த உடனே குமார் வந்து ஷாக் ஆகுறாங்க. டே, நீ எல்லாம் எத்தனை தடவை அடிபட்டாலையும் திருந்தவே மாட்டியா? சரி, மேலே கை வைக்கக்கூடாது அப்படியே சொல்லிட்டு தான் சட்டப்படி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தா நீ மறுபடியும் வந்து என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசி இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன சொல்கிற, அவர் வந்து என்கிட்ட பேசவே இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பேசாமையா அவன் வந்து இங்கே நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லவும், அண்ணன் நீ பார்த்ததுக்கப்புறமா தானே அவர் இங்கே வந்து நிற்கிறதே நான் பார்க்குறேன். வேண்டாவான்னு தேவையில்லாமல் எதுக்கான பிரச்சனை? அப்பாவுக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீ பிரச்சனை பண்ண போய் மறுபடியும் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று வந்துட போகுது, வான போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சக்திவேல் வர்றாரு. டேய், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா, சும்மாவாடா அந்த பாண்டியன் வீட்டு மகன் இங்கே கத்திட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அடுத்ததான் நான் அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான் இருக்கேன்ப்பா. என்னடா சொல்கிற, ஒன்றுமில்லாத குடும்பத்தில் போய் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கோவப்படுறாங்க. அதோடு என்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.